ஹாய் ப்ரோ, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ யாரை பத்தி பார்க்க வந்திருக்குன்னா, ரொம்ப நாள் சொன்னேன். தளபதி வந்து ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு கேள்விக்குறியாவே இருந்தது நிறைய பேருக்கு. அதை மீறியும் ஆட்சிக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவங்க வேண்டுதல் உம் அவங்க வேண்டுதல் இல்ல, வேண்டுனது போலயோ தளபதியை வந்து சிஎம்மா உட்கார வச்சிட்டாங்க. பெரிய ஹாப்பி. ஒரு திருப்பு முனையாவே இருந்தது. ஆட்சிலையும் சரி, வேர்ல்டு ரெக்கார்டை உடைச்சவர் தான் நம்ம தளபதி. யாராலையும் உடைக்க முடியாத 108 வாக்குகள் பெற்று ஒரு வித்தியாசத்துல ஃபர்ஸ்ட் முறையா வேர்ல்டு ரெக்கார்டை உடைச்சவர் நம்ம சிஎம் தளபதி. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றது மக்களுடைய பணத்துல இருந்து ஒரு பைசா நான் எடுக்க மாட்டேன் சொல்லியிருந்தாரு, வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு. அதே போல அவர் நம்மளுடைய பணம் யாருமே எடுக்கல. எப்படி டோக்கு போட்டு எடுத்தாருன்னு தெரியல. இந்த நேரத்துல மக்கள் வந்து அவங்க நண்பர்கள் சினிமா துறையில இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க. அதுல யார் யாரு கொடுக்குறாங்க பாத்துக்கலாமா? சூரியனை 2 கோடி கொடுத்துருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனி சொல்ல தேவையில்ல, 1.5 கோடி. நம்ம யோகி பாபு வளர்ந்து இப்பதான் விஜய் அண்ணன் கூட நடிச்சிருந்தாருல, அவரு நட்பு நீதியா 1 கோடி கொடுத்துருக்காரு. நம்ம ஆர்ஜே பாலாஜி நட்பு நீதியா தளபதியுடைய பாசத்தினால 1 கோடி கொடுத்துருக்காரு. அனிருத் சொல்ல தேவையில்ல, தீவிரமான ஃபேனு விஜய் அண்ணாவுக்கு. அனிருத் அவரு 5 கோடி கொடுத்துருக்காரு. 3 லட்சம் யாரு? நம்ம கிங்காங் அண்ணன், அவரெல்லாம் முடிஞ்ச அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சாய் பல்லவி சொல்ல தேவையில்ல, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோயின் தான் அவங்க, எனக்கும் பிடிக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்ரான் சொல்ல தேவையில்ல, அவங்க மேம் வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி கொடுத்துருக்காங்க. 5 கோடி கொடுத்துருக்காரு நம்ம விஜய் சேதுபதி என்ன. 75 லட்சம் கொடுத்துருக்காரு நம்ம மணிகண்டன். ஓகேங்களா? அவரை பத்தி நிறைய வார்த்தைகள் சொல்லலாம், ஆனா இந்த நேரத்துல எனக்கு சொல்ல முடியாது, சாரி. நம்ம எஸ் ஏ சூர்யா தளபதியை வச்சு முதல் முறையா குஷி படத்தை இட்டு கொடுத்தவர் தான் நம்ம எஸ் ஏ சூர்யா. அவர் நட்பு நீதியா 1.5 கோடி கொடுத்துருக்காரு. நம்ம மாதவன் அவர் வந்து 3 கோடி கொடுத்துருக்காரு. சாக்லேட் பாய் 2 கோடி விஷால் கொடுத்துருக்காரு. இது எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து மக்களாகி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து தளபதி சொன்னது போல இல்லாம நம்ம அமௌண்ட்டையே வந்து திரும்பி அடிக்கிறாரு, எடுக்கிறாரு அப்படின்னு நீங்க பல கேள்வியை பல மீம்ஸ்ல போட்டு அவரை வந்து கலாய்க்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அவர் என்ன செய்ய வராரு, 1 வருஷம் ஒரு 6 மாசம் அவருக்கு டைம் கொடுங்க. என்னென்ன செய்ய போறாரு, எப்படி செய்ய போறாரு, உங்களுக்கு தேவையானதுலாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதுக்கு டைமிங் மட்டும் அவருக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல மனுஷனை நீங்க 2வது வாட்டி தவற விடக்கூடாது. விஜயகாந்த் அண்ணன் தவற விட்டோம், தளபதியை தவற விட தேவையில்ல. அவர் என்ன செய்ய போறாரு, ஆட்சியில உட்கார்ந்ததான் தெரியும்ல, அதை தான் நான் உங்ககிட்ட வாக்கு மூலமா தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? இதை பத்தி உங்களுக்கு வேற எதனா கமெண்ட்ல தெரிவிக்கணும்னா நம்ம சேனல்ல போயிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மறக்காம நம்மளோட சேனல்ல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்து தள்ளி விட்டு போறீங்க, மனசு ரொம்ப பெயினா இருக்கு. ஓகேங்களா? நானும் வளரணும்ல, எத்தனை வருஷம் நானும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். ஓகே, தேங்க்யூ, பை.